தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நேரலையை துண்டித்த விடியா திமுக அரசு. மக்களின் பிரச்சினைகள் குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நேரலையை துண்டிப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகம் செய்த மாநகராட்சியின் அலட்சியத்தால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருச்சியை போலவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்திலும் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விடியா அரசின் அமைச்சர்கள் ஒருபோதும் செய்த தவறை ஒப்புக்கொண்டதில்லை என்றும் பிரச்சனையை மறைக்க பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இதேபோல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் இருந்த திமுகவும் தான். நீட் தேர்வை எதிர்த்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தது அதிமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. டிசம்பரில் தான் நீட் தேர்வுக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2010 நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட போது ஆட்சியில் இருந்த திமுக அதை ரத்து செய்திருக்கலாமே என்றும் கேள்வி. நீட் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. கோவை மாவட்டம் சோமனூரில் நடைபெற்ற விசைத்தறியாளர்களின் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனல் அமைக்க மானியம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் மின் கட்டண உயர்வால் விசைத்தறி தொழிலே நசிந்து போய்விட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனங்கூர் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவை பொறுத்தவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், அதனால் பஸ் கொடுத்து விட்டோம், அதனால் மக்கள் அவங்க வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை கட்டி கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்து விட்டு விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது, மின்கட்டணம் உயர்ந்து விட்டது. இந்த பகுதி விசைத்தறி நிறுத்த பகுதி, கிட்டத்தட்ட விசைத்தறி தொழிலே நசிந்து போகின்ற ஒரு நிலைமை இந்த 4 ஆண்டு காலத்தில் உருவாகிவிட்டது. சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் ப. வளர்மதி, செல்லூர் ராஜு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொன்முடிக்கு எதிராக முழக்கமிட்ட அதிமுகவினர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த நபர் மற்றும் திருமணத்திற்கு உதவிய நண்பர்கள் 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம்.
சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகள் வீட்டில் கூட தனியாக இருக்க முடியாத அவல நிலையை உருவாக்கியதுதான் விடியா ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனையா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது மகளை கர்ப்பமாக்கிய தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடி ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் பெண் பயணியரிடம் ஆபாச சைகை காட்டிய நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு வீடு, பொது இடம் என எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வீட்டின் முன்பு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த விவசாயி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தங்கையின் தற்கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் லாரி ஓட்டுநரை கழுத்தை நெரித்து கொன்ற அண்ணன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் வெட்டி கொலை. ஸ்டாலின் அரசின் கேபிள் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை உத்தங்குடி அருகே முன்விரோதம் காரணமாக அபினேஷ் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் தாழவாடி அருகே குடும்ப தகராறில் கணவன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் காரில் கடத்தி கொண்டுவரப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தபோது வழக்கு பதியக்கூடாது என கூறி காவல்துறையை மிரட்டிய கடத்தல்காரர். திறனற்ற திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கடத்தல், விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் இளம் தலைமுறையை சீரழிக்க விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் இளைஞரிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதாக கூறி விளம்பரம் தேடிக் கொள்வதாக குற்றச்சாட்டு.